வணக்கம் நண்பர்களே, எதுவும் முடியும் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஆயில் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹேர் ஃபால்ன்றது நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது பசங்களுக்கா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ் போகும்போது அந்த டஸ்ட்டுனாலேயும், ஹெல்மெட் மாட்டிட்டு போகிறாங்க இல்லையா, அதனாலேயும் அவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ எவ்வளவோ ஆயில் வாங்கி அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு மணி தான் வேஸ்ட் ஆகுதே தவிர, அவங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆன மாதிரி எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. ஸோ நான் இப்போ புதுவிதமான ஒரு ஹேர் ஆயில் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் சுத்தமாக கண்ட்ரோல் ஆகும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் இதில் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன். அந்த பொருள் தான் முக்கியமான பொருள். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்க போகிறோம். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கும் முடிக்குமான தொடர்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்துக்க போகிறோம்னா, இப்படி ஒரு கைப்பிடி அளவு அள்ளி இதே மாதிரி 2 கைப்பிடி எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை இப்படி உதுத்து வச்சுக்கிறணும். உதுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஃபுல்லாக கைப்பிடி அளவு எடுத்து 2 கைப்பிடி அளவு எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேப்பலையும் இதே மாதிரி உதுத்து வச்சுட்டு 2 கைப்பிடி அளவு வேப்பிலை எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்து 2 கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காவாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நாட்டு நெல்லிக்காய் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க நார்மல் நெல்லிக்காவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் பீஸ் போடும்போது கரெக்டாக அந்த பீஸ் கரெக்டாக அப்படி வந்துடும். இப்படி நீங்கள் இப்படி பீஸ் போட இந்த பீஸ் ஃபுல்லாக அப்படி வந்துடும். சீட்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இப்படி நம்மளுக்கு இஞ்சி தட்டுறதுக்கு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கல் இருக்கும். ஸோ இந்த கல்லில் வெங்காயத்தை நல்லா தட்டாமல் ஒரு தட்டு மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு தட்டு மட்டும் தட்டுங்க. தட்டி அந்த வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம ஆயிலை நம்ம இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாயில் நீங்கள் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இரும்பு கடாய் இல்லாதவங்க நார்மல் கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் எண்ணெய் அதில் ஊற்றி கொதிக்க விடாமல் ஜஸ்ட் பபுள்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பபுள்ஸ் வந்த உடனே இந்த நெல்லிக்காவை போட்டுருங்க. நெல்லிக்காய் போடும்போது நெல்லிக்காய் தெறிக்கும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக தெறிக்காது. ஸோ நெல்லிக்காய் போட்டுருங்க. நெல்லிக்காய் போட்டு அது லைட்டாக ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைட்டாக ப்ரௌனாக வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போதும் தெறிக்காது. ஸோ நீங்கள் பயப்படாமல் போடலாம். போட்டதுக்கப்புறம் இதுவும் லைட்டாக ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை கண்டிப்பாக தெரிக்கும். ஸோ கவனமாக போடுங்க. அடுத்து வேப்பிலை. இந்த 3 பொருளையும் நம்ம போடணும். போட்டுட்டு இந்த 4 பொருளையும் நீங்கள் போட்டு இந்த 4 பொருளுமே உங்களுக்கு நல்ல செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண போகிற பொருளை நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க நம்ம புதுசாக ஆட் பண்ண போகிற பொருள். இதை பார்த்தீங்கன்னா சுண்டவத்தல் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதோட நேம் காக்காவள்ளி விதை. இந்த விதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து எல்லாம் வாங்குவீங்க இல்லையா, அந்த கடையில் கேட்டால் இந்த விதை கொடுப்பாங்க. காக்காவள்ளி விதை ரொம்ப சீப்புங்க. ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, ரொம்ப சீப்பான ரேட்டு தான். ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். இது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நிறைய கை நிறைய அள்ளணும். அள்ளி 2 கைப்பிடி அளவு அள்ளி மிக்சியில் 1-2 அரைச்சிக்கோங்க. 1-2 அரைச்சிட்டு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த 4 பொருளுமே நல்லா சிவந்து வர நேரம் அந்த காக்காவள்ளி விதையை எடுத்து அந்த எண்ணெயோட நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். நல்ல எண்ணெய் வந்து ஆறிடும், நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இரும்பு வடிகட்டி ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? அந்த இரும்பு வடிகட்டிய வச்சு ஒரு பவுலில் வடிகட்டணும். வடிகட்டும்போது அந்த டஸ்ட் எல்லாமே வந்து அந்த இரும்பு சல்லடையில் வந்து நம்மளுக்கு நின்றுக்குரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு பவுல் வச்சு வேஷ்டி துணி இருக்குல்ல, அந்த வேஷ்டி துணியை விரிச்சிட்டு அதில் அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணணும். பண்ணுனீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டஸ்ட்டுமே அந்த வேஷ்டியில் வந்து தங்கிரும். கீழே எந்த டஸ்ட்டுமே இல்லாமல் ஆயிடும். சுத்தமான நம்மளுக்கு காய்ச்சின தேங்காய் எண்ணெய் கிடைச்சிரும். அதுக்கப்புறமே நீங்கள் இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் வீட்டில் இருக்கிற நேரம், தலை குளிக்கிற நேரம் இதை நல்லா ஒரு அடி மிக்ஸியில் அடிச்சுட்டு நல்லா தலையில் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு குளிச்சிட்டிங்கன்னா இந்த இது எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் அதுவும் ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் காய்ச்சினதுக்கு அப்புறமே நீங்கள் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுதான் எண்ணெய் காய்ச்சதுக்கான வீடியோ. நான் ஆல்ரெடி வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். இல்லைனா இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஆயில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதாங்க அந்த ஆயில். இப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த ஆயில் பார்த்துக்கோங்க. இந்த ஆயில் தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கொரோனா டைமில் கொரோனா வந்தவங்க 90% பேருக்கு வந்து பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆச்சு. அப்போ கூட இந்த ஆயில் நம்ம போடும்போது அதில் ஹேர் ஃபால் ஆனவங்களுக்கு எல்லாமே ரீக்ரோத் ஆச்சு. ஸோ நீங்கள் இது சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களா இருக்கட்டும், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து யார் யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஜீன்லேருந்து வந்தேவும் ஹேரில் வந்து சுத்தமாக வந்து ஹெட்டில் வந்து சுத்தமாக வந்து ஹேரே இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்காதுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சப்போஸ் ரிசல்ட் கிடச்சிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து ரிசல்ட் கிடைக்காது. சில பேர் விளம்பரத்துக்காக சொல்லலாம். வழுக்க தலையிலையும் கூட வந்து எங்கள் எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்துக்காக சொல்லலாம். ஆனால் இந்த ஆயில் கண்டிப்பாக அந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்காதுங்க. நீங்கள் கம்மியாக இப்போ தான் ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகி என்னோடய ஹேர் ரொம்ப கம்மியாக போச்சு அப்படின்றவங்களும் நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஹேர் வந்து க்ரோத் ஆகிறத வந்து நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு நான் உத்தரவாதம். இதுக்கு வந்து நான் சொந்தமாக வந்து எந்த யூடியூப் சேனலுமே நான் பார்க்காம என்னோட சொந்த அனுபவத்தினால நான் இதை சொல்கிறேன். என்னோட சொந்த அனுபவம் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுவும் முடியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும். நன்றி.